ஓம் ஆதித்யாய நமக. குரு பயிற்சி பலன்கள் 2025 வர மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இப்படி பயிற்சி ஆகக்கூடிய குரு பகவான் கன்னி ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை இந்த குரு பயிற்சியில் செய்கிறார் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இப்போ கன்னி ராசிக்கு குரு பகவான் 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய குரு பகவான் அங்கே இருந்து தனது 5வது பார்வையால் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம்னு சொல்கிற இடத்த பார்க்குறார். இதுக்கடுத்து அவருடைய குரு பகவானுடைய 7வது பார்வையாக உங்கள் ராசிக்கு கன்னி ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் தனது 9வது பார்வையால் உங்கள் கன்னி ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த நிலையில் இந்த கன்னி ராசிக்கு பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த பதிவில் நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ இதுவரையும் 9ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தார். 9ஆம் இடத்துல இருக்கையில் இடம் மாற்றம், ஊர் மாற்றம், வெளிநாடு போனது, இப்படி பல விஷயங்கள் உங்களுக்கு நடந்திருக்கும். இதே போல் இந்த 9ஆம் இடத்துலேருந்து இப்போ 10ஆம் இடத்துக்கு குரு பகவான் பார்வை, அதாவது இடமாற்றம் வர்றதுனால உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்துடும். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல மாற்றம் நடக்கும். இல்லைன்னா நீங்கள் வேலையிலேருந்து வேறு ஏதாவது பிஸ்னஸ் செய்ய போவீங்க. வேலையே இல்லாதவங்க வேலையில் போய் சேருவாங்க. அதே போல் நீண்ட நாட்களாக வேலை செய்யலாமா பிஸ்னஸ் செய்யலாமா அப்படின்னு தவிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு 2ல் ஏதாவது ஒன்று அமைஞ்சிரும். ஏன்னா 10ஆம் இடத்துக்கு குரு பகவான் வந்த பிறகு உங்களுக்கு நீங்கள் வேலையில் ஏதோ ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு நிச்சயமாக இந்த இடமாற்றம் உண்டாயிரும். கன்னி ராசிக்காரங்க பொதுவாக எப்போவுமே ஒரு ரொம்ப புதனோட வீடாக இருக்கிறதுனால கல்வியிலையும் சரி, புத்திசாலித்தனத்துலேயும் சரி, மற்றவங்கள்ட்ட பழகிறதுலேயும் ஒரு உயர்ந்த நிலையில் தான் இருப்பாங்க. ஏன்னா புதனோட தன்மை எல்லாமே அதிகமாக இருக்கிறது கன்னி ராசியில் தான். ஏன்னா புதன் அங்கே தான் உச்சம் அவர். இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இப்போ தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால இதுவரையும் உங்களுக்கு இந்த பண கஷ்டம், பணத்தில் பிரச்சனை, பணத்தில் சிக்கல் அப்படின்னு இருந்ததெல்லாம் இப்போ விலக போகுது. உங்களுக்கு வருமானம் கூடும். ஏதோ ஒரு வகையில் வருமானம் சேரும். புதிய வருமானம் வரும். வேலை பார்க்குறவங்களுக்கு கூடுதல் வருமானம் வரும். தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் வருமானம் அதிகரிக்கும். வருமானங்கிறது உங்களுக்கு இனி பிரச்சனை இருக்காது. வருமான சிக்கல்கள் சரியாகும். அதே போல் சிலர் தொழில் வியாபாரம் சரியில்லை, நம்மளுடைய இதெல்லாம், அதாவது நம்மளுடைய முயற்சிகள்லாம் வீணாகுது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ முயற்சிகளும் ஜெயிக்கும் உங்களுக்கு. ஏன்னா பணவரவு கொடுக்கணுங்கிறது குரு பகவானுடைய இப்போ குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்களுக்கு நடக்கக்கூடிய பலனாக இருக்குது. அதனால நீங்கள் வேலைக்கு முயற்சியோ தொழிலுக்கான முயற்சியோ செஞ்சால் உங்களுக்கு இந்த நேரத்தில் ஜெயிக்கும். அதே போல் இந்த 4ஆம் இடத்துக்கு குரு பகவானுடைய பார்வை 7ஆம் பார்வை இருக்குது. இப்போ இந்த 4ஆம் இடங்கிறது வீடு, வாகனம், இடம், நிலம், தாய் வழி சொந்தங்கள், தாயோட நிலைமை, இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். பொதுவாக அந்த கேந்திரத்திலே 4ஆம் இடம் பலம் பெற்று இருந்துச்சுன்னா அந்த ஜாதகர் ஒரு நல்ல நிலையில் தான் இருப்பார். உங்களுக்கு கேந்திரம் 4ஆம் இடத்துக்கு குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால வீடு, இடம், நிலம் இதெல்லாம் நீங்கள் வாங்கக்கூடிய நிலை உண்டாகும். அதே போல் வீடு மாற்றம் நிச்சயம் உண்டாகும். இடமாற்றம் உங்களுக்கு நிச்சயம் நடக்க போகுது. அதே போல் சிலர் இடத்துல பிரச்சனை, வீட்டில் பிரச்சனைன்னு இருந்தவங்களுக்கு அந்த சிக்கல்கள் சரியாகும். சில பேருக்கு டாக்குமெண்ட்டு பிரச்சனையாக இருக்கும், இல்லை கடன் பிரச்சனையாக இருக்கும், லோன் பிரச்சனையாக இருக்கும், அதெல்லாம் சரியாகும்.
சிலர் நீண்ட நாளாக இடம் வாங்கிடணும், வீடு வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு இந்த நேரத்தில் நிலம் அல்லது வீடு வாங்கக்கூடிய ஒரு நிலை வரும். அதே போல் சிலருக்கு பார்த்தீங்கன்னா வாகனம் வாங்குவாங்க. சிலர் வந்து 4 சக்கர வாகனம் வாங்கணும்னு ரொம்ப நாளாக கார் வாங்கணுன்ட்டு ஆசை இருந்திருக்கும். அந்த ஆசை இப்போ நிறைவேறும். அதே போல் இந்த 4ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, வாகன தொழிலில் சம்மந்தப்படுறவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு கன்னிராசியில் இருந்து வாகன தொழில் செஞ்சாலோ ரியல் எஸ்டேட் தொழில் செஞ்சாலோ அவங்களுக்கெல்லாம் இது யோகமான ஒரு பலனாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்து காரகத்துவத்தை வந்து குரு பகவான் இப்போ வந்து பலப்படுத்துவார். அதே போல் இந்த கன்னிராசியில் பிறந்து இருக்கவங்களுக்கு அது சுகஸ்தானமாக இருக்கிறதுனால உடல்நிலை நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அதே போல் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமணம் நடக்கும். திருமண விஷயங்கள், ஏன்னா உறவுகளோட நிலைமை வந்து ரொம்ப சீராக இருக்கிறதுனால திருமண விஷயங்களுக்கு உங்களுக்கு உதவுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. நிறைய திருமண விஷயங்கள் வந்து உங்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்கள் நடந்து திருமணம் நடக்கிறதுக்கான உங்கள் முயற்சிகள் பலிக்கும். சிலருக்கு திருமணமாகி பிரச்சனையாக இருந்தால் அவங்களுக்கு இந்த நேரத்தில் சரியாகும். அதே போல் உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு குரு பகவானுடைய 9ஆம் பார்வை இருக்குது. சில பேருக்கு கடன் பிரச்சனை அதிகமாக இருந்திருக்கும், கடன் தொல்லைகள் அதிகமாக இருந்திருக்கும். கடனை வாங்கிட்டு கட்ட முடியல, ஏதோ ஒரு வகையில் தொழில் கடனோ வாகன கடனோ வீட்டு கடனோ ஏதோ ஒரு கடன் பிஸ்னஸில் போட்டு ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு, அப்படி அதனால கவலைகள் பிரச்சனைகள்னு இருந்தவங்களுக்கு அதிலிருந்து விடுபடக்கூடிய நிலைமை வந்து இப்போ உண்டாகும். ஏன்னா கடன் பிரச்சனை தான் ரொம்ப கலங்க வச்சிட்ருக்கோம். கன்னிராசிக்கு கூடுதலாக எப்போவுமே கடன் பிரச்சனை ஏதோ ஒரு வகையில் இருக்கும். ஏன்னா இந்த கன்னிராசிங்கிறது தான் காலபுருஷனுக்கு 6ஆம் இடம். வழக்கு, வம்பு, கடன், நோய் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் தான் இந்த 6ஆம் இடம். கன்னிராசி தான் அந்த 6ஆம் இடமாக இருக்கும். அங்கே ராசியாக இருக்கிறதுனால கன்னிராசிக்காரங்களுக்கு பொதுவாக எப்போவுமே வீட்டு கடன் வந்து ஏதோ ஒரு வகையில் வீடு சம்மந்தமான கடன் இருக்கும், தாய் வழி சொந்தங்களால் கடன் இருக்கும், தாயோட செலவுகள் இப்படி வந்து உங்களுக்கு கடனை கொடுத்துட்டு தான் இருக்கும். அந்த கடன்களை இப்போ ஒரு மன நிம்மதி கிடைக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துக்கு குரு பகவானோட பார்வை கிடைக்கிறதுனால நிச்சயமாக அந்த கடன் பிரச்சனையிலேருந்து ஒரு நல்ல வழி கிடைக்கும். அதே போல் 6ஆம் இடங்கிறது உத்தியோகஸ்தானத்தை, வேலையை குறிக்கிறதுனால வேலையில் ஒரு உயர்வு இருக்கும், வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கலாம், வேலை பார்க்குற இடத்துல சம்பள உயர்வு கிடைக்கும். அதே போல் வேலை பார்க்குற இடத்துல சில பிரச்சனைகள்லாம் இருந்தால் அதெல்லாம் சரியாகும். கூட வேலை பார்க்குறவங்களோட ஒத்துழைப்பு இருக்கும், மேலதிகாரிகள்கிட்டையும் நல்ல பேர் இருக்கும், மேலதிகாரிகளோட உதவிகளும் கிடைக்கும். ஏன்னா 6ஆம் இடத்து குரு பகவான் பார்க்குறதுனால வேலை சம்மந்தமான நல்ல பலன்கள் கிடைக்கும். இன்னும் கூடுதலாக சொல்லணுன்னா வேலையே இல்லாமல் வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு வேலை கிடைக்கும். அதே போல் சிலர் வந்து வெளிநாடு வேலைக்கு முயற்சி பண்ணியிருப்பாங்க, அந்த வெளிநாடு சம்மந்தமான வேலைகள் இப்போ கை கொடுக்கும், வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கும். அதே போல் கன்னிராசியில் சில பேர் கடன் சம்பந்தமாக ஏதாவது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸுன்னு இருந்திருக்கலாம். அந்த வம்பு வழக்கு கடன் அந்த பிரச்சனைகளும் சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும் கோர்ட்டில். சிலர் ஏதோ ஒரு வகையில் குடும்ப விஷயமாவோ அல்லது திருமண விஷயங்கள்லையோ அல்லது வீடு நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையோ உங்களுக்கு ஏதாவது கோர்ட்டு வழக்கு ஏதாவது இருந்ததுன்னா அந்த கோர்ட்டு வழக்குகளை தீர்ப்பு சாதகமாக அமையும். ஏன்னா இந்த 6ஆம் இடத்த குரு பகவான் பார்க்கக்கூடிய நிலையில் உங்களுக்கு தீர்ப்பு கோர்ட்டு வழக்கு இந்த மாதிரி இதிலெல்லாம் நல்ல சாதகமான நிலை இருக்கும். அதே போல் நீண்ட நாட்களாக ஏதாவது எதிரிகள் தொல்லை வம்புகள் பிரச்சனைகளாக இருந்து மன உளைச்சலை கொடுத்துட்டு இருந்தால் அந்த பிரச்சனைகள் ஓயிற மாதிரி இப்போ சம்பவங்கள் உங்களுக்கு நடக்கும். அந்த எதிரிகள் தொல்லை இருக்காது, வம்பு பிரச்சனை இருக்காது, ஒரு மன நிம்மதி உண்டாகும். எப்படியாவது அந்த பிரச்சனை சரியாகிற மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒரு மாற்றம் நடக்கும்.
அப்போ உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து உங்களை விட்டு ஒதுங்கி போகிற மாதிரி இருக்கும். இது 6ஆம் இடத்துக்கு குரு பகவான் பார்க்கையில் இந்த பலன் உண்டாகும். அதே போல் சிலருக்கு உடல்நிலை ரொம்ப பாதித்து மருத்துவ செலவுகள் அதிகமாக இருந்திருக்கும். அந்த மருத்துவ செலவுகள் இப்போ குறையும். ஏன்னா சிலருக்கு உடல்நிலையை தொடர்ந்து பாதிச்சுட்டு இருக்கலாம். ஏன்னா மருத்துவ செலவுகளும் வைக்கலாம். அதனால வந்து ஒரு மன பயத்தையும் உண்டாக்கியிருக்கும். அந்த மருத்துவ செலவுகள் இப்போ குறையும். ஜாதகருக்கு தான் மருத்துவ செலவுகள்னு கிடையாது. இந்த கன்னிராசியை சேர்ந்த யாராவது உறவுகளுக்கோ வீட்டில் இருக்கவங்களுக்கோ குடும்பஸ்தர்கள் யாராவது ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்து இதனால் கன்னிராசிக்காரங்களுக்கு மருத்துவ செலவுகள் அதிகமாக இருந்துக்கிட்டு இருந்தால் அந்த மருத்துவ செலவுகள் குறையிற மாதிரி உடல்நிலை சரியாகும். இப்போ இந்த மருத்துவ செலவுகள்லாம் குறையிறதுனால உங்களுக்கு மனத்தில் மகிழ்ச்சியும் அதே போல் சந்தோஷமும் உண்டாகும். இந்த மாதிரி குரு பகவானுடைய இந்த பார்வை பலன்லாம் உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் கிடைக்கிறதுனால ஏற்கனவே இருந்த பல பிரச்சனைகள் உங்கள்கிட்ட இருந்து விலகும். ஏன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் வந்துட்டார் பதவி போயிடும் அப்படின்னு கிடையாது. பதவி வந்து மாற்றம் அடையும். 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது பதவியில் மாற்றம். சிலருக்கு பதவிங்கிறது வேலையில் மாற்றம். நீங்கள் என்ன தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலில் மாற்றம் ஒன்று நடக்கும். வேலை செய்கிற இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு வேலைக்கு போவீங்க. அதுக்கு ஒரு வேலையே இல்லாதவங்க வேலைக்கு போவாங்க. அதே போல் 10ஆம் இடத்துல குரு பகவான் வந்துட்டார் அப்படின்னா அந்த சிலருக்கு வந்து இருக்கிற வேலையில் இன்னும் பெரிய அந்த விரிவுபடுத்துகிற மாதிரி இருக்கும். ஒரு தொழில் செஞ்சாங்கன்னா அந்த தொழிலை 2வது தொழில் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா குரு பகவான் வந்து பெருசாக்குவார் எதையுமே. அதனால் சிலர் வந்து 2வது தொழிலாக ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். வேலை பளு வந்து அதிகரிக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு. அதனால பல நன்மைகள் நடக்கும். உங்களுடைய தொழிலில் வந்து உங்களுடைய தலைமை பதவிக்கு கொண்டு போகிறதுக்கு குரு பகவானோட இந்த 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கையில் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் நடக்கும். ஏன்னா குரு பகவான்கிறது அவர் தலைமை இதில் தான் இருப்பார். 10ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு தலைமை பதவி கூட கிடைக்கலாம். சில அரசியல்வாதிகளுக்கு கன்னிராசியில் இருக்கவங்களுக்கு 10ஆம் இடத்துல குரு வந்ததுனால அரசியலில் ஒரு பெரிய பதவி கிடைக்கலாம். அதே போல் பெரிய பதவியில் உள்ளவங்களோட உதவிகள் கிடைக்கும். நல்ல மனிதர்களோட தொடர்புகள் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில். அதே போல் உயர்ந்த நிலையில் உள்ளவங்க அதே போல் மதிப்பு மிக்கவர்கள் தொழிலுக்கு உதவுவாங்க. இந்த மாதிரி 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கையில் பலவித நன்மைகள் நடக்கும். இப்போ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் கன்னிராசிக்காரங்களுக்கு சரியாகவே இருக்கும். இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.